உலக சுகாதார அமைப்பான WHO இருந்து அமெரிக்கா வெளியேறிவிட்டது. இது சாதாரண அரசியல் முடிவா இல்லை உலகம் முழுவதையும் பாதிக்கக்கூடிய ஒரு தீர்மானமா? இந்த முடிவு எப்போது எடுக்கப்பட்டது, ஏன் எடுக்கப்பட்டது, இதன் பின்னர் உலகத்தில் உள்ள ஏனைய சகல நாடுகளுக்கும் என்ன விளைவுகள் ஏற்பட போகின்றது, குறிப்பாக இலங்கைக்கு இதனால் என்ன நடக்கும் போன்ற சகல விடயங்களையும் அலசி ஆராய போகின்றது இந்த வீடியோ. WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக நாடுகளின் சுகாதார வழிகாட்டி அமைப்பு தான் இது. தொற்று நோய்கள், தடுப்பூசிகள், பேண்டமிக் எச்சரிக்கை, மருத்துவ வழிகாட்டுதல்கள் போன்ற எல்லாவற்றுக்கும் உலக நாடுகள் WHO நம்பியிருக்கின்றது. இந்த அமைப்பில் மிகப்பெரிய நிதி பங்களிப்பு செய்த நாடுகளில் ஒன்றுதான் இந்த அமெரிக்கா. 2025 ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் WHO விலகப் போவதாக அல்லது வெளியேறப் போவதாக அறிவித்திருந்தார். இதன் பின்னர் சட்டப்படி தேவைப்படும் கால அவகாசம் முடிந்ததன் பிற்பாடு 2026 ஜனவரி 22 அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக WHO வெளியேறியது. ஏன் WHO அமெரிக்கா வெளியேறது? இதற்கு அமெரிக்கா 3 முக்கியமான காரணங்களை முன்வைத்திருக்கின்றது. முதல் முக்கியமான காரணம், COVID-19 பேண்டமிக் ஆரம்பத்தில் WHO சரியான நேரத்தில் எச்சரிக்கை கொடுக்கவில்லை என்ற காரணத்தை அமெரிக்கா முன்வைத்திருக்கின்றது. இரண்டாவது காரணம், அரசியல் தலையீடு. WHO சில நாடுகளின் அரசியல் அழுத்தங்களுக்குள் செயற்படுகின்றது என்ற குற்றச்சாட்டையும் அமெரிக்கா முன்வைத்திருக்கின்றது. மூன்றாவது காரணம், பணம். குறிப்பாக WHO அதிக நிதி கொடுக்கின்றது அமெரிக்கா தான். ஆனால் அதற்கான பயன் கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டினையும் அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கின்றது. The World Health Organization has become nothing more than a corrupt globalist scam paid for by the United States but owned and controlled by China. When the China virus reached our shores 3 years ago, the World Health Organization disgracefully covered the tracks of the Chinese Communist Party every single step of the way. இந்த முடிவின் நோக்கம் என்ன என்பது பற்றியும் சில காரணங்களை அமெரிக்கா சொல்லியிருக்கிறது. நம்ம சுகாதார முடிவுகள் நாமே தனியாக எடுக்கணும் என்ற ஒரு முக்கிய காரணத்தையும், உலக அமைப்புகளின் கட்டுப்பாடுகள் வேண்டாம் எனவும், அமெரிக்கா வரிப்பணத்தை அமெரிக்க மக்களே பயன்படுத்த வேண்டும் என்றும், இது ஒரு சுகாதார முடிவு மட்டுமல்ல, ஒரு அரசியல் அதிகார முடிவும் கூட என்றவாறு அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கின்றது. இப்படியான ஒரு முடிவை அமெரிக்கா எடுத்துள்ள நிலையில் உலகத்திற்கு பல விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குறிப்பாக WHO நிதி பெருமளவில் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏழை நாடுகளுக்கான தடுப்பூசி திட்டங்கள் பாதிக்கப்படலாம். புதிய தொற்று நோய்கள் கண்டறியும் வேகம் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கு. பேண்டமிக் நேரத்தில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் கஷ்டமாகலாம். உலக சுகாதார பாதுகாப்பு இன்னும் பலவீனமாகும் என்ற அச்சம் உள்ளது. இப்படி இருக்கிற பட்சத்தில் இலங்கைக்கு சில பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனால் இலங்கைக்கு உடனடியான பெரிய பாதிப்புகள் இல்லை என்றாலும் நீண்ட காலத்திற்கு பின்னர் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. WHO வழிகாட்டுதல் தாமதமாக கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நோய் கண்காணிப்பு திட்டங்களுக்கு நிதி குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடுப்பூசி மருந்து தொடர்பான உலக ஒத்துழைப்பு சற்று பலவீனமாகலாம். இதனால் இலங்கை போன்ற நாடுகள் பிராந்திய ஒத்துழைப்பை அதிகப்படுத்த வேண்டிய நிலையும் ஏற்படக்கூடும். அமெரிக்காவின் WHO விலகல் ஒரு நாட்டின் முடிவு மாதிரி தெரிந்தாலும் அதன் விளைவுகள் உலகம் முழுக்க பரவக்கூடியது. இது சுகாதாரம் மட்டுமல்ல, அதிகாரம், அரசியல், உலக ஒத்துழைப்பு பற்றிய ஒரு எச்சரிக்கையும் ஆகும். அமெரிக்கா எடுத்திருக்கும் இந்த முடிவு உலகத்தை இன்னும் அபாயத்தில் தள்ளுமா? உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி உலக நடப்புகளை தெரிந்து கொள்ளணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.